ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் பூஜை பண்ணினதை வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. கமெண்ட்டில் ஹைக் காமிச்சது அப்படின்னா ஹைப் பண்ணி விடுங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமைகளில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வெள்ளிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் இல்லை, எந்த நேரத்துலையும் வீட்டில் இருக்கிற பெண்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. ஏதாவது கேட்டால் கூட, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், எனக்கு ஒரு ரூ. 100 பணம் இருந்தால் கொடு அப்படின்னு வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட இல்லை அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. என்கிட்ட இப்போதைக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லணும். இல்லை அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ண அது இல்லாமலே போயிருங்களாம். அதனால் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகளை கரெக்டாக நம்ம வந்து உச்சரித்து பேசணும். வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக வந்து பேன் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் பால், தயிர், நெய், வெண்ணெய் இந்த மாதிரியான பொருட்களை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் குறைவாக ஆக போகுது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதை வந்து வாங்கிட்டு வந்து வச்சிடணும். அது தீர்ந்த பின்னாடி வாங்கிட்டு வந்து வைக்கிறத விட இருக்கிறப்பவே கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து நாங்களாம் வந்து மாத கடைசி எங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நாங்களாம் என்ன பண்ணுறது, மந்த்லி சேலரி வாங்குறவங்க அப்படின்னு வந்து கேட்பீங்க. இது சுத்தமாக தீர்ந்து போக விடாமல் கொஞ்சமாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு நான் வந்து சொல்ல வரேன். வீட்டில் நேற்று வச்ச சாதம் கொஞ்சம் மிஞ்சிருச்சு, அதை வந்து வடகம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ வடகம் தான் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த சாதத்தை நல்லா உதுத்து விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து இதை வந்து அரைச்சி இந்த மாதிரி வந்து பதத்தில் எடுத்துட்டு, இப்போ வந்து இதை நம்ம தட்டில் வச்சு வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 வருஷத்துக்கு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இது வந்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு மீதி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு நான் தண்ணியில் போடாமல் இருந்தனால லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பிழிஞ்சு எடுத்து இதை வந்து இதே மாதிரி மெத்தடில் செஞ்சுக்கலாம். வடகம்லாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைக்கு போயிருந்தேன். எதுக்காக அப்படின்னா, இந்த ஜாரும் இந்த ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரும் வாங்குறதுக்காக வந்து போயிருந்தேன். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இது இருக்கிற மாதிரியான ஒரு கண்டெய்னர். இதை வந்து நம்ம மாவு டப்பாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஆனால் வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறனால இதை வந்து நான் மாவுக்கு வந்து யூஸ் பண்ணலை. இது வந்து பருப்பும் பொட்டுக்கல்லையும் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா இந்த செராமிக் ஜார் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து 2 வாங்கியிருந்தேன். ஒன்றில் கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன், ஒன்றில் புளி போட்டு வச்சுருக்கேன். மிளகா போட்டு வைக்கிறக்காக இந்த ஒரு ஜாடி வந்து வாங்கியிருந்தேன். 3 ஒரே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கியிருக்கேன். டூர் போடுறப்போ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த 2 விளக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வைக்கிறதுக்காக. இந்த வீடு ரெண்டல் ஹவுஸ் அப்படிங்கிறனால ஆணியெல்லாம் எங்கேயும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பெட்ரூமில் வந்து வாட்ச் மாட்டணும் அப்படிங்கிறக்காக ஆன்லைன்லேருந்து இந்த ஹூக் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த ஹூக் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ வெயிட் வரைக்கும் தாங்கும். இதில் இந்த மாதிரி போல்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. போல்ட்டை கழட்டிட்டு நம்ம வந்து வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை போல்ட்டோடு போடுறதுனாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை செட் பண்ணி பெட்ரூமில் வந்து வாட்ச் தான் வந்து மாட்டியிருக்கேன். ஆணி அடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி வந்து நம்ம ஹூக் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வேணுங்கிற இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதை வந்து லைட்டாக உரிச்சு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் அழகாக வந்து செட் பண்ணியாச்சு. நிலவாசலில் வந்து பூ வைக்கிறதுக்காக இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஹூக்கு தான் வந்து செட் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். காலையில் நிலவாசல் பூஜை மட்டும் பண்ணிவிட்டு சாயந்தரமாக தான் வீட்டில் வந்து சாமி கும்பிட்ருந்தேன். இப்போ பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் குறையாமல் பார்த்துக்கிறது என்னென்னு பார்த்துடலாம். மேக்ஸிமம் வீட்டில் வந்து எதுவுமே குறையாமல் பார்த்துக்கணும். முக்கியமான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசி, பால், தயிர், நெய், எண்ணெய், சர்க்கரை, மெயினாக வந்து உப்பு, புளி, இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் குறையாமல் வந்து பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்க அஷ்ட ஐஸ்வர்யங்கள் தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
இந்த பொருட்களில் எல்லாத்துலேயும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்கிறதா சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த பொருட்கள் நிறைஞ்சிருக்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் நிறைஞ்சிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் இந்த பொருட்களை எல்லாம் நம்ம வந்து வீட்டில் குறையாமல் வந்து பார்த்துக்கணும். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் வெள்ளிக்கிழமைகளில் வீடு துடைக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. வெள்ளிக்கிழமைகளில் அதாவது வியாழக்கிழமையே துடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை எங்களால் ஏதோ ஒரு காரணத்தினால நாங்கள் வந்து துடைக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வெள்ளிக்கிழமைகளில் துடைக்கலாம். ஆனால் வந்து வியாழக்கிழமை துடைச்சி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்துக்கு நம்ம வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து துடைக்கலாம். வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் காலையில் 6 to 7 அந்த டைமிங்கில் போய் கடையில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர ஓரையில் சுக்கிர பகவானுக்கு உகந்த அந்த கல்லுப்பை வந்து நம்ம வாங்கி வைக்கிறப்போ வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கல்லுப்பு வாங்குறப்பவே இந்த டைமண்ட் கல்கண்டு இருக்குது பாருங்கள், அதையும் வந்து வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க. பூஜை அறையில் சாமிக்கு பிரசாதமாக வைங்க. வீட்டில் என்னென்னைக்கும் செல்வ வளம் குறையாது. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா கல்கண்டு பொங்கலாக வந்து செஞ்சு மகாலட்சுமி தாயாருக்கு வந்து நெய்வேத்தியமாக வச்சோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் ரொம்ப மனமும் வந்து நம்மளுக்கு வந்து அருள் புரிவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் செல்வ நிலை குறையாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி புகை வந்து போட்டு விடுங்க. சாம்பிராணி புகை வந்து நம்ம எந்த அளவுக்கு போட்டு விட்றோமோ அந்த அளவுக்கு வீட்டில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் அண்டாது. அதே மாதிரி சாம்பிராணி புகை போடுறப்போ ஏதாவது ஒரு மந்திரத்தை வீட்டில் ஒலிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி புகை போடணும். சாம்பிராணி காமிக்கிறப்போ கதவுக்கு பின்னாடி பாத்ரூமுக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து காமிக்கணும். ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி அங்கே தான் வந்து அதிகமாக இருக்கும். வீட்டில் ஏற்றுற விளக்கில் ஏதாவது ஒரு விளக்கு நெய் விளக்காக எரியிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நெய் விளக்கு வீட்டில் எரியுது அப்படின்னா அந்த இடத்துல மகாலட்சுமியோட அனுகிரகம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நெய்யில் வந்து விளக்கு ஏற்ற முடியல அப்படின்னா எண்ணெயில் வந்து ஊற்றிட்டு கொஞ்சமாவது ஒரு ஸ்பூனாவது அதில் வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமைகளில் ஒரு 5 பெண்களுக்காவது மஞ்சள் குங்குமம் கொடுங்க. தாலி கயிறு வந்து இந்த சின்ன சின்னதாக வந்து ஒரு பாக்கெட்டே 20 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஒத்த கயிறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாருங்கள், சன்னக்கயிறு, அதை வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் அதோடு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் வந்து அந்த கவர்லேயே வந்து கிடைக்கிது. அதுவும் வந்து வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமைகளில் யாராவது பெண்கள் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உட்கார வச்சு ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளோட தாலி பாக்கியம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தாங்க. அது வந்து எனக்கு இன்றைக்கி தான் வந்து ஞாபகமே வந்தது. சரி, அதையும் வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நம்மக்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு கொடுத்ததை நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. எனக்குமே தெரியல, அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறது எனக்குமே வந்து தெரியல சிஸ்டர். அந்த சிஸ்டர் வந்து இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரியல அது. ஆனால் தெரியாமல் எதையும் வந்து நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா? வந்து வேணால் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.